கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவன் என்பதை பற்றி தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் யாருக்கெல்லாம் செவி கொடுப்பாரு? எல்லாருக்குமே அவர் செவி கொடுப்பாரா, இல்லைன்னா கூப்பிடுறவங்களுக்கு மட்டும் செவி கொடுப்பாரா என்பதை பற்றி பார்ப்போம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். இப்படி சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, தாவீது ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். எந்த சூழ்நிலையில் அவர் ஏன் சத்தமிட்டு கூப்பிட்டார், எந்த சூழ்நிலையில் கூப்பிட்டார்னு பார்த்தோன்னா, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். தன்னுடைய மகனுக்கே பயந்து ஓடுற அளவுக்கு ஒரு நிர்பந்தமான நிலைமை அவருக்கு. அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். 1ஆம் வசனத்தில், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். கர்த்தர் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும்போது அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. அவர் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுக்கிற தேவன். சமீபமாக இருக்கார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடும்போது அவரை நோக்கி நம்ம உண்மையாக அவருக்கு கூப்பிடணும். அப்போ அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கார். இங்கே பார்த்தோன்னா, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்தார். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே வாசித்து பாருங்கள். அவருக்கு வியாதியாக இருந்தார். மரணத்திற்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்தார். அதனால் அவர் மரித்து போவார், இனிமேல் அவர் பிழைக்க மாட்டாருங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். ஆனால் அப்படி அந்த மரித்து போகிற அந்த நிலைமைக்கு வரும்போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க, நீங்கள் இனிமேல் பிழைக்க மாட்டீங்க, கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எசேக்கியா அழுகுறாரு, வேதனைப்படுறாரு, சுவர்புறமாக திரும்பி அழுகுறாரு. எப்படின்னா, எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுறாரு. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த எசேக்கியா சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. இவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற, ஒரு உயர்ந்த ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு ராஜா. அவரே என்ன பண்ணுறாரு, அழுகிறாரு, அழுது விண்ணப்பம் பண்ணுறாரு. அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். அவர் விண்ணப்பம் பண்ண, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி அப்படி பண்ணினார்னு இதில் இல்லை. அவர் ஆண்டவர்கிட்ட தாழ்மையாக பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். அவர் செய்த அந்த காரியங்கள் கர்த்தருக்கு தெரியும். தேவன் மறந்தே போக மாட்டார். எல்லா காரியமும் யார் யார் என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் ஆண்டவர்கிட்ட தன்னை பற்றியே எடுத்து சொல்கிறார். நான் அப்படிலாம் செஞ்சேன், என்ன எந்த தப்புமே அவர் பண்ணலை அப்படிங்கிற ஒரு நிலையை அவர் எடுத்து பறந்து பேசுகிறார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் அப்படிலாம் நடந்தேனே, எனக்கு நீங்கள் என்னை நினைத்தரலுங்க அப்படின்னுட்டு. கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்குறவர், பதில் கொடுக்குறவர், இரக்கம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். ஒரு என்ன பண்ணுறாரு பாருங்கள், உடனே அவருக்கு இரக்கம் தந்துட்டார். எப்படி, ஏசாயா தீர்க்கதரிசிட்ட உடனே சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. தீர்க்கதரிசி போய் சொல்கிறாரு, நீ என்ன செய்த, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் போய் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி திரும்பவும் சொல்கிறாங்க, விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு, கண்ணீரை பார்த்துட்டாரு. கண்ணீரை காண்கிற தேவன். 15 வருஷம் ஆயுசு நாட்களில் உடனே மரித்து போவீர் அப்படின்னு சொன்ன அந்த சூழ்நிலையில் இருந்து அந்த நிலையை மாற்றி அந்த ஜெபத்தன், அந்த விண்ணப்பத்தின் மூலமாக கர்த்தர் பதில் கொடுக்குறாரு. 15 வருஷம் கூட்டி கொடுக்குறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் வியாதியோடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மரண போராட்டத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் உண்மையாக விசுவாசத்தோட நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் பரிபூர்ண
சுகத்தையும் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தர்றதுக்கு வல்லவரும் நல்லவரும் போதுமானவருமாக இருக்கார். எப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக திடீரென்று நான் உடல்நிலை சரியில்லாதவளாக மருத்துவமனையில் அட்மிட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நார்மல். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சத்ருவினுடைய காரியத்தை பார்த்ததுனால நான் உடனே அதை நேருக்கு நேர் மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு வல்லமை கொடுத்ததுனால நேருக்கு நேர் அதை மேற்கொண்டுட்டேன். அது என்னை வந்து மேற்கொள்ள முடியல. அதை நான் வந்து கடிந்து ஜெபித்து விரட்டிட்டேன். ஆனாலும் எனக்கு சரீரத்தில் ஒரு பலவீனத்தினால பாதிக்கப்பட்ட நிலமை. எந்த ஒரு ஸ்கேன் மற்ற எந்த இதுலேயும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ட்டாங்க. எதுக்கும் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அன்றைக்கு இரவு மரண போராட்டம், மரண பள்ளத்தாக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக நான் உணர்ந்ததுனால அதை நான் சொல்கிறேன். நான் நிறைய என்னை பற்றி சாட்சிகளை வந்து சொல்லி நேரத்தை வீணாக்கக்கூடாது, வசனத்தை தான் சொல்லணும், பேசணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இந்த காரியத்தில் வந்து நான் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இரவு முழுவதும் தூக்கமே கிடையாது. ஒரே வலி, வேதனை, படுக்க முடியல, எழும்ப முடியல, நிற்க முடியல, உட்கார முடியலை. அப்படி ஒரு சூழ்நிலையில் அப்படி தவிச்சிட்டு வரேன். அப்போ நான் வந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இவ்வளோ ஒரு வலி வேதனையாக இருக்குது எனக்கு, நீங்கள் வந்து எனக்கு இந்த ஒரு தடவை, ஆனால் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு இது வந்து நம்ம இனிமேல் பிழைக்க மாட்டோமோ அப்படிங்கிற எனக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு, அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஒரே நைட்டில் சஃபர் ஆகியிருக்கேன் நான். ஆனாலும் எனக்கு கர்த்தருடைய நாமத்து மேலே எனக்கு விசுவாசம். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, இந்த ஒரு தடவை என்னுடைய ஜீவனை நீங்கள் வந்து கொள்ளை பொருளாக நீங்கள் தரணும். என் பிள்ளைங்களுக்காக கிடையாது. நீங்கள் என்னைய அபிஷேகித்தீங்க, என்னைய அழைத்தீங்க, தெரிந்து கொண்டீங்க. ஆனால் உம்முடைய ஊழியத்துக்காக என்னைய பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கீங்க. ஆனாலும் இந்த நாட்களில் வந்து எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டு அப்படின்னா, என் ஜீவன் என்னை விட்டு போயிட்டுன்னா நான் வெறும் கையாக உங்களுடைய இடத்துல வர வேண்டியது இருக்கும். அதனால் இந்த ஒரு தடவை என்னுடைய ஜீவனை நீங்கள் எனக்கு கொள்ளை பொருளாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கண்ணை மூடிட்டு வசனங்களை சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் வசனங்களை 1/2 மணி நேரத்துக்கு மேலே வசனங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நானே நினைக்கிறேன், இவ்வளோ வசனங்கள் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருந்ததா அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு கேள்வி. அவ்வளோ வேகமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வசனத்தை சொல்ல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு அப்படியே எனக்கு ஒரு அமைதல் ஆயிடுச்சு சரீரத்தில். அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைக்குன்னு இதை சொல்கிறேன். உண்மையாக நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு பதில் தருகிறவராக இருக்கார். எப்படி இந்த எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் வந்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாரோ, அதே போல் அவர் நோக்கி பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே விடுதலை நிச்சயமாக உண்டு. தானியேல் வந்து உண்மையாக அவரை நோக்கி பார்க்குறவராக இருந்தார். தினமும் 3 வேளை கட்டளை, ராஜ கட்டளை பிறந்த போதிலும் வந்து எந்த தேவர்களையும் வணங்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு சூழ்நிலையிலையும் தானியேல் என்ன பண்ணார்? அவர் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய பிள்ளை. அவர் 3 வேளையும் யாருக்கும் பயப்படாமல் ஜெபிக்கிறவராக இருந்ததுனால சிங்க கெபிக்குள்ளே போட வேண்டிய அந்த சூழ்நிலையிலும் சிங்கங்களின் வாய்களை கட்டி போடத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் அங்கே கூட இருந்தது அவர் கூட. அப்போ ராஜா தூக்கம் இல்லாமல் இருக்கிறாரு. அவர் எப்போ விடியும்ன்ட்டு அவர் தூங்காமல் இருந்துட்டு போய் பார்க்குறாரு, கல்லை புரட்டி பார்க்குறாரு. தானியேலே அப்படின்னு அப்படியே ரொம்ப வேதனையோடு கூப்பிடுறாரு. தானியேல் என்ன சொல்கிறாரு? நீ வந்து இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், தேவனுடைய தாசன், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இனி இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிற
எவ்வளவோ பொல்லாத மனுஷிக வல்லமைகள் இருக்குது. சிங்கங்கள் வந்து நமக்கு டைரெக்டாக வராட்டாலும் சிங்கங்களை போல சத்ருவானவன் நமக்கு விரோதமாக நிறைய காரியங்களை ஏற்படுத்துவான், சத்துருக்களை ஏற்படுத்துவான். அதனால் நமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகணும்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். இப்போ கர்த்தர் எல்லா சத்துருவின் கைக்கும் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதான் பாருங்கள், யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பிறவி குருடன் அவர் சுகமாகி கர்த்தர் அவருக்கு இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தாரு. சுகம் கொடுத்த பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். வேதபார ஆசாரியர்கள்லாம் கேட்குறாங்க, பரிசேயெல்லாம் வந்து அப்போ அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்போ நம்ம வந்து கர்த்தர் நமக்கு 2 கண்கள் பார்வை கொடுத்து நம்ம இப்போ விவரம் பிறந்ததுலேருந்து இதுவரை கர்த்தருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கோம், வேதத்தை தியானிச்சிருக்கோம், அவருடைய சத்தியங்களை கேட்டிருக்கோம், அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உணவுல இருந்து நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம இப்படி காரியத்தை அறிக்கையிட முடியுமா? தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பிறவி குருடன் சொல்லும்போது நம்ம அது எவ்வளோ ஒரு விசுவாசம் உள்ளவங்களா, ஆண்டவருடைய நன்மைகளை நினைத்து நன்றி உள்ளவர்களா இன்னும் அதிகமாக அவரிடத்தை நெருங்கி சேரணும். எவ்வளோ பேர் வந்து நம்மகிட்ட நிறைய ஜெபக்குறிப்பை சொல்கிறாங்க ஜெபிக்கிறதுக்கு. அதனால் அவங்களுக்கு நம்ம வந்து இப்படிப்பட்ட சத்தியங்களை நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்கள், தெய்வ பக்தி உள்ளவங்களாக இருங்க, கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு சொல்லி ஆறுதல் சொல்லி நம்ம வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறவங்களா காணப்படணும். இப்போ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையாய் தன்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் நீங்கள் சமீபமாக இருந்து செவி கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க எந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும், நெருக்கத்தில் இருந்தாலும், ஆண்டவரே பாரமான சூழ்நிலையில் இருந்தாலும், என் தேவாதி தேவன் ஆண்டவரே அவங்க கூப்பிடும்போது உங்களுடைய சத்தத்தை கேட்டு என் தேவன் நீங்கள் விடுதலையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீங்கள் நல்லவர் நன்மை செய்கிறோருமாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம் பிள்ளைகளோடு தங்கி தாபரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் நாசமோசங்களுக்கும் விக்கினங்களுக்கும் வியாதி பலவீனங்களுக்கும் விலைக்கு பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் பாதத்திரங்களை தாழ்த்துகிறோம், பொறுப்படுங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.